அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அதாவது என் கூட இருப்பவர், என்னுடைய கணவர், இல்ல மனைவி, நான் பாட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆசைகளை, எதிர்பார்ப்பை ஏற்றி விட்டு, நான் உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படின்னு நான் பாட்டு இருந்தவன ஏற்றி விட்டுட்டு, கடைசியில ஒண்ணுமே வாங்கி தராம ஏமாற்றும் போது மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்கு ஆளாகிறேன். ஸோ, எனக்கு ஆசை என்பது இல்ல. ஆனா அவங்க ஏத்தி விட்டவன சரி வாங்கி தருவாங்கன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு கடைசியில் அது நிறைவேறவில்லை அப்படிங்கும்போது துக்கத்துக்கு ஆளாகிறேன். இதிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் கரெக்டாக தான் ஆன்சர் சொன்னீங்க. இப்போ என்னுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிறோம். அவர் நான் பாட்டு இருந்தேன், அவராக தான் வாங்கி தரேன்னு சொன்னார். இதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. சரின்னு சொல்லியாச்சு. இப்ப அவரா வாங்கி தரலன்னு சொல்லிட்டார். இது மிகப்பெரிய நஷ்டமாக, ஐயையோ நான் கஷ்டப்படுகிறேனே, வேதனைப்படுகிறேனே, நான் இழந்து விட்டேனே, நான் ஏமாந்து விட்டேனே. ஏமாறுறதுன்னா என்ன அப்படிங்கிறதே புரியல. நான் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு அந்த 10 ரூபா எனக்கு திருப்பி வராமல் இருந்தால் நான் ஏமாந்து விட்டேன். நான் ஒருத்தனுக்கும் ஒரு பைசாவும் தரல, அவனும் எனக்கு ஒண்ணும் பண்ணல. ஆனா நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன் சொல்ற மாதிரி இருக்கு. அது புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். இப்ப நீ ஏமாறவே இல்லை. ஒருத்தன் தர்றேன்னு சொன்னா இப்ப அவன் தரல. இதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனா அதை மிகப்பெரிய நஷ்டமாக கருதி நான் வேதனைக்குள்ளாகிறேன்னு சொல்ற அளவுக்கு போகுது. இது யதார்த்தம், உண்மை. ஆனா நம்முடைய யதார்த்தம் எங்க இருக்குன்னு பார்த்தா, அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஐயையோ என்னை ஏமாத்திட்டான், நான் வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குறேங்க. இது எப்படி நியாயம்? இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் மேட்ரு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொன்ன உடனே ஒரு சர்ன்னு ஒண்ணு வருது இல்லையா? ஆஹா வாங்கி தந்துருவான்ட்டு அது மேல ஒரு கற்பனை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் எல்லாம் வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஆசை, பற்று. ஸோ அந்த பற்று, ஆசை இல்லைன்னா சொன்னாருன்னா ஓகேம்போம், இல்லைன்னா இல்லைன்னா ஓகேன்றோம். ஆனா அந்த ஆசை பற்று என்ன பண்ணுதுன்னா, என்னை எதிர்பார்ப்பை தூண்டி, ஒரு ஏக்கத்தை தூண்டி, அது எப்படா வரும், அதை நான் அனுபவிக்க துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன நான் ஏத்தி விட்டேன், அவன் ஏத்தல. அவன் சொல்ல சொல்ல என்ன நான் ஏத்தி வச்சுட்டு இருக்கும்போது கடைசியில அது இல்ல அப்படின்ன எனக்கு பேரிழப்பாகி, நான் ஏமாறுறேன் அப்படின்ட்டு எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏமாறல. ஆனா ஏமாந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு நான் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அவன் ஒன்றும் தப்பு பண்ணல. ஒண்ணு. 2வது, இல்லம்மா அவர் சொல்வதில் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமா அவர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரு நம்பிக்கை அவன் மேல. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானே இந்த அம்மா அவ்வளவு எதிர்பார்த்து அப்படியே கற்பனைக்கு சென்றால், அவன் வாங்கி தந்துருவான் அப்படின்னு ஒரு ஏக்கம் அதை நான் எப்படிலாம் அனுபவிக்க போறேன்ட்டு ஒரு ஆசையெல்லாம் தூண்டி தூண்டி மேல போனதுக்கு என்ன காரணம்? அவன் வார்த்தையை நம்பியது. அப்போ உன்னுடைய இயல்பு என்ன? அவன் வார்த்தையை நம்புறதுன்னா, திருப்பி வாங்கி தரல, தர முடியல அப்படின்னு அவன் சொன்னாலும் அதையும் நம்ப வேண்டியதானே? இப்ப என்னதான் உன் இயல்பு? நீ இண்டிபெண்டன்டாக இருந்தேன்னா, நான் யாரையும் நம்ப மாட்டேங்க அப்படின்னு நீ இண்டிபெண்டன்டா இருந்தா, அவன் வாங்கி தர்றேன்னு சொன்னதையும் நம்பாத, வாங்கி தரலைன்னு சொன்னதையும் நம்பாத. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டே இரு. இல்ல இல்ல நான் டிபெண்டன்ட், நான் நம்புவேன் அனைவரையும், அனைவனையும் கண்ணனாக பார்க்கிறேன், நான் கண்ணனை நம்புகிறேன், கண்ணன் மீது நான் ட்ரஸ்ட் வைத்துள்ளேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப கண்ணை வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். ஆஹா கற்பனையில ஆனந்தமா இரு. ஒரு ஆசையில அப்படியே வரும், கண்ணை வாங்கி தர போறான் அப்படின்னு இரு. கடைசியில கண்ணை வாங்கி தரல அப்படின்ட்டான். இப்பயும் கண்ணனை நம்பணும்ல. அப்ப கண்ணனை நம்புற கேஸ்னா இப்பயும் கண்ணனை நம்பணும்ல. அப்படியா கண்ணா வாங்கி தரலையா கண்ணா, சூப்பர் கண்ணா, கண்ணை வாங்கி தரலையா சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் கண்ணனை நம்ப வேண்டும்.
அப்போதும் கண்ணனை நம்ப வேண்டும். இல்ல சார் நான்லாம் இண்டிபெண்டன்ட் சார், நான் யாரையும் நம்ப விரும்பல. அப்ப அப்போதும் நம்பாதே, இப்போதும் நம்பாதே. இப்போ இந்த ஆசைன்னு வந்துட்டா இப்படிதான். இந்த மியூசிக் ஆசை கூழுக்கு ஆசை மாதிரி இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி டிபெண்ட் ஆகிக்கிறோம். அடிமையா இருக்கிற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். இந்த அதிகாரத்தனமும் அடிமைத்தனமும் கலந்து இருக்கும் அவன்கிட்ட. என்னத்தை கட்டி எழுதுறது, பிச்சைக்காரத்தனமும் அப்படியே வந்து தாராள குணம் இருக்கிற மாதிரியும் சேர்ந்து கலந்து இருக்கும். எல்லாம் அந்த மிக்ஸ் ஆகி அந்த மிக்ஸ் ஆகி இருக்கிறதுல பயங்கரமான எதிர்பார்ப்பும் உள்ள வந்து கொலாப்ஸ் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா இங்க பெரிய பிரச்சனையாகி விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு ஈகோவோ ஆசையோ வந்துன்னா நம்ம மிக்சடு பர்சனாலிட்டி ஆயிரும். இந்த அம்மா இண்டிபெண்டா டிபெண்டா தெரியாது. இந்த அம்மா சொல்றத நம்புற கேஸா நம்பாத கேஸா தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து மிக்சடா இருக்கிறாங்க. அப்ப நான் ஆசையே இல்லாம இருந்தேன். அவர் சொன்னாரு நம்பினேன். இப்பயும் அவர் சொல்றாரு நம்பிட்டு போ. இல்ல நான் நம்ப மாட்டேங்க எதுக்கும் அப்படின்னா உற்று அப்படிங்கிற கேஸும் போயிடலாம். இல்ல வாழ்க்கை என்று வரும்போது அவரிடம் புடுங்கி நான் ஆனந்தப்பட விரும்பவில்லை. கொடுத்து மகிழ்ந்து அன்போடு இருக்க நான் விரும்புகின்றேன். அப்படின்னு ஒரு ஃபீலோட போயிட்டோம்னா பிரச்சனை இல்ல. இந்த அம்மா என்ன நினைச்சுக்கிறதுன்னா தன்னை மகாராணின்னு நினைச்சுக்கிறது. அவன் சொன்ன உடனே வாங்கி தரட்டும் எனக்கு நான் மகாராணி. மகாராணின்னா ஏன் பிச்சை எடுக்கணும்? பிச்சைக்காரின்னா அவன் போடலைன்னா ஏன் கஷ்டப்படணும்? இந்த மகாராணியும் பிச்சைக்காரியும் சேர்ந்து இருக்கும். அதான் பிரச்சனையே நமக்கு. சோ இந்த அகங்காரம் உள்ள வரும்போது தெளிவா நீ மகாராணியா பிச்சைக்காரியா முடிவு பண்ணு. பிரச்சனையே இல்லை. எதை முடிவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதான் அகங்காரம் வந்து ரெண்டையும் கொடுக்குங்கிறான். ஒரு தொழுக்கட்டையில விட்டு உன்னை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் அங்கிட்டும் போகாம விடாம இங்கிட்டும் போக விடாம உன்னை அடித்து கொன்னும். ஞானதேவர் சொல்ற எக்ஸாம்பிள் அகங்காரம். இந்த ஈகோவும் ஆசையும் இருந்துச்சுன்னா இப்படிதான் நான் மகாராணியா இருந்துட்டு பிச்சை எடுப்பேன், பிச்சைக்காரியா இருந்துட்டு மகாராணி வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இப்படி மாறி மாறி ரெண்டு மிக்சடா இருக்கும்போது எந்நேரம் ஒரு குழப்பத்துல கஷ்டத்துல இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் பார்ட்னரா தானே போறீங்க. அவன் பண்றேன்னா அப்ப திருப்பி நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு அறிவு இருந்தா கூட ஏன் இவன் நாட்டு கார் வாங்கி தந்துட்டு அப்ப நம்மால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வேண்டாங்க, கார்லாம் வேண்டாங்க, என்னாலாம் இது பண்ண முடியாது, திருப்பிலாம் என்னால பண்ண முடியாது, அந்த மனப்பக்குவம் எனக்கு இல்ல. இல்ல இல்ல நான் வாங்கி தருவேன்னா இல்ல உங்க சந்தோஷத்துக்கு நீங்க வாங்கிக்கோங்க, எனக்காக எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்குவத்துல இருந்தோம்னா வாங்கி தந்தாலும் தரலைனாலும் நமக்கு என்ன பிரச்சனை? சோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்தோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பூரண அன்பு இல்லைனாலும் ஒரு பிசினஸ் மைண்ட்ல இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க மகாராணியா இருந்து கொண்டு பிச்சைக்காரித்தனமாக இருக்கும் போதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாகுது. இல்ல 100% சரண்டர் ஆகி போயிருங்க. அப்ப இல்லைன்னாலும் சரண்டர்ல ஏத்துக்கோங்க. இல்ல நான் 100% இண்டிபெண்டன்ட்னா வாங்கி தர்றதையும் கணக்குல எடுக்காதீங்க, சொல்றதையும். அப்ப பிரச்சனை இருக்காது. சோ ஏதாவது ஒண்ணுல தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்க பழகிக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பதில்.